வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. துரையூர் சரஸ்வதியோட கதை தான் இது. இந்த துரையூர் சரஸ்வதி ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கும்போது, அவங்களுக்கு 16 வயசு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணது யாரோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47 வயசு உள்ள ஆளோட ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ்லாம் வந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுறாங்க. கம்ப்ளைண்ட் வந்தது, நாங்கள் இந்த கல்யாணத்தை நிறுத்துகிறோம், ஏன்னா இந்த பொண்ணு மேஜர் கூட ஆகலைன்னு சொல்லிட்டு நிறுத்திடுறாங்க. அப்போ அந்த போலீஸ் கேட்டாங்க, உங்களுக்கு எங்கேருந்து தகவல் வந்ததுன்னு தெரியுமா அப்படின்னோடனே அந்த கூட்டத்தில் கேட்குறாங்க, உங்களுக்கு எங்கேருந்து தகவல் வந்ததுன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், இது வந்து கலாம் ஆஃபீஸ்லேருந்து வந்தது, அப்துல் கலாம் சார் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு ஃபோன் வந்தது, அதனால தான் நாங்கள் உடனடியாக வந்தோம் அப்படிங்கிறாங்க. இந்த வந்தவர் யார் போலீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் அவருக்கு கலியமூர்த்தி சார் தான் வந்தார். அப்போ அவர் கேட்டார், உனக்கு எப்படிம்மா கலாம் சாரோட நம்பர் கிடைச்சிது அப்படின்னும் போது அந்த பொண்ணு சொல்லிச்சு, நாங்கள் ஸ்கூலில் படிக்கும் போது எங்கள் ஸ்கூலுக்கு கலாம் சார் வந்தார், கலாம் சார்கிட்ட பல கேள்விகள் கேட்குறதுக்கு நிறையா பேர் சூஸ் பண்ணியிருந்தாங்க, அதில் ஒரு ஆள் நான் தான். அப்போ நான் வந்து என்னோடய டேர்ன் வரும்போது நான் கேட்டேன், நான் எந்திரிச்சு கேட்டேன், பெண்களோட முன்னேற்றத்துக்கு எது ரொம்ப முக்கியமானதுன்னு கேட்டேன். அப்போ அப்துல் கலாம் சார் வந்து படிப்பு தான், கல்வி தான் ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு, பெண்கள் முன்னேறணும் அப்படின்னா கல்வி தான் முக்கியமான விஷயம்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஸ்கூலில் கேள்வி கேட்ட ரொம்ப வெகு சில பேருக்கு மட்டும் அவரோட கார்டு வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதனால தான் இந்த கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணவுடனே நான் வந்து இந்த கல்யாணத்து அன்றைக்கி நான் ஃபோன் பண்ணி ஆஃபீஸில் சொல்லி நம்ம டைரெக்டாக அந்த கலாம் சார் ஆஃபீஸ்க்கே நான் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிது அப்படின்னாங்க. ஓகே, கல்யாணத்தை நிறுத்தியாச்சு, அப்புறம் என்ன பண்ணலாம்? அப்போ அந்த பொண்ணை கேட்குறாங்க, சரிம்மா கல்யாணத்தை நிறுத்தியாச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோன்னா அந்த பொண்ணு சொல்லி, சார் நான் படிக்கணும் சார், நான் கண்டிப்பாக படிக்கணும் சார் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. சொன்னோடனே இவர் கலியமூர்த்தி சார் வந்து அந்த பொண்ணு படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அந்த பொண்ணு படிச்சிருக்கு. அப்புறம் ஒரு பல வருஷம் கழித்து இவர் வந்து அட்லாண்டாவில் ஏதோ ஒரு மீட்டிங் பேச போயிருக்காரு. மீட்டிங் எல்லாம் பேசி முடிச்சுட்டு கீழே இறங்கலான்னு பார்க்கும்போது அந்த ஆர்கனைசரோட ஒரே சலசலப்பு, ஒரே பிரச்சனையாக இருந்துச்சு. அப்போ அங்கே ஒரு லேடி வந்து நான் வந்து அவரை பார்த்தே ஆகணும், பேசியே ஆகணும்னு சொல்லி நச்சு பண்ணுது. அப்புறம் இவர் போய் என்னன்னு கேட்டிருக்காரு. இவர் போய் பார்த்தது யார் தெரியுமா? அந்த துரையூர் சரஸ்வதி. அப்போ அந்த துரையூர் சரஸ்வதி வந்து ஸ்டேஜில் ஏறி சொன்னாங்களா, சார் உங்களுக்கு என்னை ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, நீங்கள் தான் வந்து என்னோடய கல்யாணத்தை நிறுத்த வந்தீங்க, அந்த சரஸ்வதி தான் நான். இப்போ நான் வந்து இங்கே அட்லாண்டாவில் ஐடி ப்ரொஃபஷனில் வேலை செய்கிறேன், எனக்கு மாதம் 3 லட்ச ரூபா சம்பளம், என்னோடய ஹஸ்பண்டும் இங்கே தான் வேலை செய்கிறாரு, அவருக்கு மாதம் 4 லட்ச ரூபா சம்பளம், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சார், அதுக்கு நீங்கள் தான் சார் காரணம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லித்தேன். இந்த கதையில் என்ன ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா, அப்துல் கலாம் சார் வந்து அவரோட விசிட்டிங் கார்டை சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சாதாரண மக்களுக்கும் சேர்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது அதையும் காது கொடுத்து கேட்டிருக்காங்க. எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்கள். அந்த விஷயத்த கேட்டுட்டு அவர் போலீஸ் சார் வந்து கலியமூர்த்தி சார் வந்து அதை சீரியஸாக எடுத்து அந்த பொண்ணுக்கு அந்த வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியிருக்காரு. இப்போ அந்த பொண்ணு சந்தோஷமாக இருக்குது. நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து சின்ன சின்ன விஷயத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணால் எவ்வளோ ஒரு மாற்றங்கள், எவ்வளோ ஒரு சேஞ்சஸ் மற்றவங்க லைஃப்பில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையிலும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்துல் கலாம் சார் ஏன் அவ்வளோ உயர்ந்தவர், கலியமூர்த்தி சார் ஏன் அவ்வளோ உயர்ந்திருக்கார் அப்படின்னா, அவங்க செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் முக்கியமாக சின்ன சின்ன விஷயத்துக்கும் பெருசாக முக்கியத்துவம் கொடுத்து அவங்க பண்ணது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேயா?